ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நாளை தினம் கார்த்திகை மாத அமாவாசை. நம்ம கார்த்திகை மாத அமாவாசையில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிலவாசலில் கட்டக்கூடிய ஆகாச கருடக்கிழங்குங்க. இதை நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி நீங்கள் நிலவாசலுக்கு முன்னாடி இதை நீங்கள் கட்டி விட்டீங்க அப்படின்னாக்க, நமக்கு பார்த்திங்கனாக்க எப்பேற்பட்ட திருஷ்டிகள், கெட்ட எண்ணம், கெட்ட சக்தி, இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாதுங்க. எல்லாமே வர்ற கெட்ட சக்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிலேருந்து வர்றது நம்மளுடைய கால் பாதத்து வழியாக இருந்து தான் வரும். சில சுச்சுவேஷனாக நம்ம காலையே கழுவாமே உள்ளே வந்துடும். இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வெளியிலேயே அது நிறுத்துகிற சக்தி இந்த ஆகாஷ கருடக்கிழங்குக்கு. இது அதிகமாக காற்றில் வரக்கூடிய எப்பேற்பட்ட சக்தியையும் இந்த நிறுத்துகிற சக்தி இந்த ஆகாஷ கருடக்கிழங்குக்கு. கருடனுக்கு என்ன பவர் இருக்கோ அத்தனை பவரும் இந்த கருடக்கிழங்குக்கு இருக்குதுங்க. அதனால அந்த கருடக்கிழங்கு நாளைக்கு அமாவாசையில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒன்று வாங்குங்க. வாங்கி சுத்தம் பண்ணி நிலவாசலுக்கு முன்னாடி கட்டி விட்டு இதை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பூஜை அறையில் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு பழசு கிழங்கு இருந்ததுன்னா அதை கலட்டி எடுத்துட்டு இதை திரும்ப நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி கட்டி விட்டு ஒரு டெய்லி நம்ம விளக்கேற்றிட்டு இது பண்ணுறப்ப சூடம் பற்றி காமிக்கிறப்ப இதுக்கும் நம்ம காமிக்கிறப்ப இதுக்கு பவர் பல மடங்கு இருக்குங்க. வீட்டில் சண்டை சச்சரவு போக்கும், திருஷ்டிகள் அகலும், தடைகளை விளக்கும். இத்தனை சக்திகள் படைச்சது இந்த ஆகாஷ கருட